அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள் எத்தனை அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. அதாவது கொஷின் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300லேருந்து 600 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் அந்த இடைப்பட்ட நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எண்களில் 7ஆல் நம்ம வகுப்படும்போது மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை வரும் அப்படிங்கிறதான் நம்மளை கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட 7ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து ஷார்ட்கட்டாகவும் கண்டுபிடிக்கலாம், ப்ரொசீஜராகவும் கண்டுபிடிக்கலாம். நம்ம 2 மெத்தடையுமே பார்த்துருவோம். இதே மாதிரியே சம்ஸ் நம்மளுக்கு ரெகுலராக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் நம்மளுக்கு எப்போயுமே எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லேயுமே வந்துடும். இந்த செம கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரொசீஜராக பண்ணுறதுக்கு 300க்கு பக்கத்தில் 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது 301 நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 301 7ஆல் வகுப்படுத்தி பாருங்கள். என்ன வரும்? 7ஆல் போடுறோம், 4 7 28 அப்படின்னு வரும். மிச்சம் 2 இருக்கும். 7 3 21 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 301 அப்படிங்கிறதே நம்மளுக்கு 7ஆல் முழுசாக மீதியின்றி வகுப்படுது. அப்போது 300க்கும் 600க்கும் இடைப்பட்டதில் நம்ம ஃபஸ்ட்டு 300 பக்கத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 301 அப்படிங்கிறது நம்மளுக்கு 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது 600க்கு பக்கத்தில் 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம எப்படி 300க்கு பக்கத்தில் 301 அப்படின்னு போட்டு பார்த்தோமோ, அதே மாதிரியே 600க்கு பக்கத்தில் ஒரு நம்பராக போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கும் போதில் 595 நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா வகுப்படும். 7ஆல் வகுப்படுத்தி பார்ப்போமா? ஒரே 7 போட்டுக்கலாம். 8 7 56ன்னு வரும். மிச்சம் 3 இருக்கும். 7 35 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 595 அப்படிங்கிறது நம்மளுக்கு 7ஆல் வகுப்படுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 301 அப்படின்றதுலேருந்து 595 அப்படிங்கிற நம்பர் வரைய எல்லாமே நம்மளுக்கு 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது கூட இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வித்தியாசத்தோடு இருக்கும். ஏன்னா இப்போது 7 வாய்ப்பாடே பாருங்களேன். 7 14 21 அப்படின்னு வரிசையாக போகுதா? வித்தியாசம் பாருங்கள். 7 தானே இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயுமே 301லேருந்து ஆரம்பித்து 7 வித்தியாசத்தோடு நம்மளுக்கு வந்து 595 வரை இருக்கிற எல்லா நம்பருமே 7ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கும். இது கூட இருக்கிற நம்பர்ஸ் வந்து எத்தனை, இடைப்பட்ட எண்கள் எத்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போது சீரியஸாக வச்சுக்கோங்க. இப்போ 301 ஆரம்பித்து 308 அப்படின்றதுலேருந்து வரிசை அப்படியே போயிட்டே இருக்கு. 595 வரை முடியுது. இதில் இருக்கிற எண்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஏபி சீரீஸ் மாதிரி இருக்கா? அப்போ எண் எத்தனைன்னு கேட்குறாங்கன்ற மாதிரி வருதா? அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஃபார்முலா n = L - A/D + 1 அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு n என்னதுன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக போட்டுடலாம். எல்னா என்னது? 595. ஏ என்ன வரும்னு பாருங்கள், 301. டி என்ன வரும்? ஒன்றுக்கும் 7 தான் வித்தியாசம். அப்போ 7ன்றது தான் டி வரும். அப்போ எல்லாமே தெரியுதா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம 595லேருந்து 301 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ வருது நம்மளுக்கு? இங்கே ஒரு 4 9 2 294 அப்படின்னு வருதா? இதை டிவைடட் பை 7 டிக்கு போட்டிருக்கோம் +1. ஸோ இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நம்ம +1 பண்ணிக்கணும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 42 அப்படின்னு கிடைக்குமா? இந்த 42ஓட இந்த 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 43 அப்படிங்கிறது விடையாக கிடைக்கும். ஸோ இது நம்ம ஃபார்முலா படி போடுறோம் அப்படின்னா n = L - A/D + 1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் போட்டுடலாம். இந்த ஃபார்முலாலாம் வேண்டாம், நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுக்கணும், அது எப்படி அப்படின்னு ஷார்ட்கட்டில் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட எண்கள் தானே கேட்டிருக்காங்க. 300க்கும் 600க்கும் இடையே எத்தனை எண்கள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 300க்கும் 600க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 300 இருக்கும். கரெக்டாக? அதை எழுதிக்கோங்க. இப்போ இதை நம்ம எதால் வகுப்பட சொல்லியிருக்காங்க? 7ஆல் தான் வகுப்பட சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே 7ஆல் அடிச்சு கொடுங்க. என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 4 தடவை போடலாமா? 7 4 28ன்னு வரும். மிச்சம் 2 இருக்கும். இது அவளுக்கு முழுசாக போகாது. எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்கள். 2ஆல் போட்டோன்னா 14ன்னு வரும். மிச்சம் நம்மளுக்கு 6 இருக்குது. இது போடணுன்னா நம்ம புள்ளி வச்சுக்கலாமா? ஒரு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 8ஆல் போட்டோன்னா 56 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் 4 இருக்குது, போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டிஜிட் மட்டும் போதும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? அடிச்சு கொடுக்கும்போது 42.8 அப்படின்னு கிடச்சிருக்கா? இப்போது 42.8ன்னு நம்மளால் ஆன்சர் எழுத முடியாது. ஏன்னா மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எண்ணிக்கையை எழுதும்போது நம்ம பாயிண்டில் ஆன்சர் எழுத மாட்டோம். அப்போ இந்த பாயிண்ட் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? புள்ளிக்கு அப்புறமா 5க்கு மேலே இருக்கிற நம்பர் இருந்தால் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்குவோமா? அப்போ இதை 42.8ன்னு எழுதாமல் 43 அப்படின்னு எழுதணும். அப்போ 43
அப்படிங்கிறது நமக்கான சரியான விடை. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 43 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். நீங்கள் ஃபார்முலா படி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். இந்த ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோட பார்க்கலாம். தேங்க்யூ.